ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தோணின பாட்டு ஒரு பாட்டு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்பப்போ திடீர்னு பாடல்கள் வரும், கம்போஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு என்னென்னா, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ஒரே மாதிரி அலைன்மெண்ட்ஸு லிரிக்ஸ்லாம் கரெக்டாக வந்திருக்கு. எல்லாமே குருவே சரணம், எல்லாம் இறை சக்தி தான் இல்லையா. அவங்கவுங்களுடைய நம்ம அதை பற்றி நினைக்கிறப்ப, அது ஏன்னு நினைக்கிறப்ப அது வைப்ரேட் ஆகுது இல்லையா. சரி, அது என்னன்னு சொல்லிட்டேன் அந்த பாட்டு. தமிழில் ஃபஸ்ட்டு பாட்டுமா இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பாட்டுமா? சரி, தமிழில் ஃபஸ்ட்டு பாடுறேன். அப்போ அதனுடைய அர்த்தம் இங்கிலீஷில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பாட்டுமா? அறிவொளி தீபத்தை ஏற்றிடுவோம், எங்கும் ஒளிர வைப்போம். அறிவொளி தீபத்தை ஏற்றிடுவோம், எங்கும் ஒளிர வைப்போம். எங்கும் ஒளிர வைப்போம் அதை என்றென்றும். எங்கும் ஒளிர வைப்போம் அதை என்றென்றும். அதாவது புதர்கள்னா புதர்கள், தாழ்நிலங்கள், அதெல்லாம் ரொம்ப ட்ரைபல் சில ஏரியாவில் அங்கே எஜுகேஷன் ரீச் ஆகாத அந்த மாதிரி குடியினர் அந்த இடத்துலலாம் குடி போயிருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல குடித்தனம் அங்கே வந்து ரீச் ஆகலன்னு அங்கேயும் போய் நம்ம சொல்லித்தரலாம். புதர்களிலும் தாழ்நிலங்களிலும் எங்கும் ஒளிர வைப்போம். புதர்களிலும் தாழ்நிலங்களிலும் எங்கும் ஒளிர வைப்போம். எங்கும் ஒளிர வைப்போம் அதை என்றென்றும். எங்கும் ஒளிர வைப்போம் அதை என்றென்றும். அவங்கவுங்களோட கடவுள் அவங்கவுங்களுக்கு வல்லமை கொடுக்கக்கூடியவங்க இல்லையா. வல்லவர்னு சொல்லுவோம் இல்லையா. வல்லவரின் உதவினால் எங்கும் ஒளிர வைப்போம். வல்லவரின் உதவியினால் எங்கும் ஒளிர வைப்போம். நான் தான் ஒளிர வச்சேன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எல்லா இறைவன் கருணை எல்லாமே சொல்லுவோம் இல்லையா. எல்லாம் சாமியுடைய சக்தினால் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. வல்லவரின் உதவியினால் எங்கும் ஒளிர வைப்போம். வல்லவரின் உதவியினால் எங்கும் ஒளிர வைப்போம். எங்கும் ஒளிர வைப்போம் அதை என்றென்றும். எங்கும் ஒளிர வைப்போம் அதை என்றென்றும். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வெலிங்டன் போயிருந்தோம் டீச் பண்ண, அந்த லெக்சர் கொடுக்க. அங்கே பிஎட் அந்த காலேஜுக்கெல்லாம் போய் அவங்க எனக்கு இருந்த பிரின்சிபல் அங்கே போங்க, அந்த கிளாஸஸ் எடுங்க, இந்த செமினார் எடுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம் எல்லாமே அங்கே டக்கு டக்குன்னு எது சொன்னாலும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ செமினாரில் வந்துட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கும் மொக்க போடக்கூடாது இல்லையா. அப்பப்போ நடுவில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ்ன்னு சொல்லி தருவோம் இல்லையா, விஷயம் கலந்த ஒரு விஷயம். அப்போ அதில் வந்து அதை பற்றி இதை பற்றி தமிழில் சொல்லிட்டு இங்கிலீஷில் பாடினேன். அதை பாட போகிறேன், அதை சொல்கிறேன் எப்படின்னு. பாடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்னோடய குரல் என்ன எல்லா பக்கமும் ஒலிக்குதுன்னு பார்த்தா எல்லோரும் என்ன கேட்கவே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டா, we are going to light the wisdom lamp, we are going to let it shine. We are going to light the wisdom lamp, we are going to let it shine. Let it shine all the time, let it shine. Let it shine all the time, let it shine. Though we are under the bush and lowland, we are going to let it shine. Though we are under the bush and lowland, we are going to let it shine. Let it shine all the time, let it shine. Let it shine all the time, let it shine. With the help of the greatest Almighty, we are going to let it shine. With the help of the greatest Almighty, we are going to let it shine. Let it shine all the time, let it shine. Let it shine all the time, let it shine. Let it shine all the time, let it shine. பிடிச்சிருக்கா? தமிழில் எனக்கே தெரியல,
தமிழில் இதில் எப்படி அப்படி பொருந்தி பொருந்தி வருது. இங்கிலீஷில் அதே மாதிரி எல்லாம் பகவான் செயல்னு சொல்லுவோம் இல்லையா, கடவுள் செயல், இறைவன் செயல், இறை சக்தி, யூனிவர்ஸ், அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஒரு சக்தி மனசில் இருக்கும் இல்லையா, சுவாமி வேண்டுவோம் இல்லையா, அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதை பற்றி நினைக்கிறப்ப அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும், யூனிவர்ஸ்லேருந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. ஆக்சுவலாக எப்படி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, பகவானே எப்படி இதில் கொடுக்குறீங்கன்னு. தமிழில் அப்படியே அச்சு கோத்த மாதிரி அப்படியே இங்கிலீஷ்லேயும் எப்படி வருது, எப்படி நான் வந்து பேசுவேன். ஆனால் அப்பப்போ சிலப்போ ரொம்ப எமோஷனாக பேசுவேன், நிறைய பயங்கர வேல்யூபிளாக பேசுகிறப்ப என்னடி நீ இவ்வளோ இங்கிலீஷ் பேச, எனக்கு கோவம். அது எப்பயாவது இந்த எமோஷன் மைண்டு ஏதாவது சொன்னாங்க, கொம்பு சீவனாங்களேன்னா தடபடன்னு பேசுவோம். எப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஹாஸ்பிட்டல், வேறு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே வந்து ஒருத்தங்க ஜஸ்ட் அப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்க ஹாய் பத்மஸ்ரீ, ஹவ் ஆர் யூ. உனக்கும் தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும், நம்மளுக்குள்ள அதுவும் நான் வந்து பேஷண்ட்டாக இருப்பேன். நீங்கள் எப்படி இருக்கேன்னு அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்கலாம், பட் அந்தவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி. என்ன சரி ஹவ் ஆர் யூ அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. சரி ஒரு தடவை ஓகே, இப்படி போயிட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருப்பேன். ஹவ் ஆர் யூ பத்மஸ்ரீ. உடனே சரி நம்மளோட கொஞ்சம் கம்மி. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் யோர் tonic words I have become all right sir. With the help of the tonic words, with the help of your tonic words I have become all right sir. பொதுவாக எல்லாருமே நல்லா இருக்கணும், சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. With the help of your tonic words I have become all right sir. அப்படின்னாங்க. கொம்பு செய்யணும், நம்மளை எதுக்கு கொம்பு செய்யணும் அப்படின்னு இல்லை, தப்பில்லை, பேசணும்னு தப்பில்லை. நம்ம கூட பாட்டி, அம்மா, அந்த மாதிரி எல்லோரும் அவங்களும் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ நான் இதில் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒன்று இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் தப்பு கிடையாது, அது அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல். எனக்கு என்னென்னா அப்போ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். வித் ஹெல்ப் ஆஃப் யூ, இந்த வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இதையும் எடுத்திருக்கேன். வித் த ஹெல்ப் ஆஃப் யூர் டானிக் வேர்ட்ஸ் ஐ பிகம் ஆல் ரைட். வித் த ஹெல்ப் ஆஃப் யூர் டானிக் வேர்ட்ஸ் ஐ பிகம் ஆல் ரைட். உங்களுடைய நல்ல நம்பிக்கையெல்லாம் ஒரு டானிக் மாதிரி தான். இப்போ நம்ம உடம்புக்கு டானிக்கு சாப்பிட்டா சத்தானது, மனசுக்கு சத்தானது நல்ல வார்த்தைகள், நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள். அந்த மாதிரி மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம அதனால தான் நான் சரியாக இருக்கேன். உடம்பு சரியில்லாத போய் யாராவது நல்லாயிருமா அப்படின்னா, இல்லை நீ நாசமாக போயிடுன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்குவோமா, அப்படி சொல்ல மாட்டாங்க யாரோ. இருந்தாலும் இந்த காலத்தில் நமக்கு செவி வழி செய்தி, நல்லா இருக்கீங்களான்னு யாராவது கேட்டாங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்படி என்னால் முடியலையே, அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்துடும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம வந்து இந்த காலத்தில் பாசிட்டிவில் நல்ல ஆத்மாக்கள் தான் பாசிட்டிவாக நம்மளை முன்னேற்றத்தான் பார்ப்பாங்க. பாவம் அப்படின்னு உலகத்தில் எல்லாருக்கும் மனிதாபிமானத்தோடு இருக்கிற எல்லாருமே அப்படி தான் பார்ப்பாங்க இல்லையா. சில பேருக்கு கொஞ்சம் ஐயோ இவங்களாம் இருக்காங்க நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது நம்மளே தான் தாக்கும் இல்லையா. யாராவது பரிசு வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களே, ஹை சூப்பர் அப்படின்னு நினைக்கிறப்ப அதை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கும் யூனிவர்ஸ் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. ஐயோ அவங்களாம் வாங்கிட்டு எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி தான் அப்படின்னு புலம்பினா, ஐயோ இது அவளுக்கு பிடிக்கல பொழுது நமக்கு கொடுக்காம விட்டுரும். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்துட்டு சென்னையிலையா எல்கேஜி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு சார் வந்தார். அந்த சார் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடியாக ஒரு மாதத்தில் போகிறாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆஹா இதை தானே நானும் தகுதியாகிட்டு இருந்தேன், அதனால் பரவாயில்ல, ஆனாலும் ரொம்ப சந்தோஷம். தகுதியாகிட்டு இருந்தேன், பட் அவ்வளோதான் நினச்சேன் வழிய. சார் ரொம்ப சந்தோஷம் சார், ரியலி ஆர் கிரேட் சார். இதெல்லாம் நான் சொன்னோன்னே அது எனக்கே தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அண்ணாந்து ஏற்றத்துக்கு நம்ம முஜில தான் விழும். அதனால் நம்ம நல்லது சொன்னால் நமக்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐயோ எவ்வளோ டிவைன் பவர், சுவாமி இஸ் ரியலி கிரேட். நல்லா இருக்கட்டும் அந்த சார். அவர் வந்து நல்ல எக்கனாமிக்ஸ் படித்து எம்ஏ படிச்சிருக்காரு, அவருக்கு தகுந்த இடம். உடனே கடவுள், ஏண்டி அறிவு கேட்டவளே, நீ அதை விட தகுந்த பொண்ணு இங்கே மாட்டின்னு இருக்கேடி, வாடி வெளியே அப்படின்னு சுவாமி கூப்பிட்டு என்னை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒருத்தங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா சந்தோஷமாக சொல்கிறப்ப அந்த சந்தோஷம், ஓ இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாப்போ இவளுக்கு இது பிடிக்குது அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் அங்கேருந்து நமக்கு அது கொடுக்கும் இல்லையா. நீங்களும் நினச்சி பாருங்கள்.
ஆ அது இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறப்ப அது நமக்கு நல்லதே நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.